வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் இந்த G7 உச்சி மாநாட்டில் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, சில ஃபன்னான மூமெண்ட்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. 16 மாசத்துக்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் பேசினாங்க. உலக நாடுகள் எல்லாமே பிரதமர் மோடி அவர்களை எதுக்காக பாராட்டினாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நாட்டில் தங்கத்தை மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றது அதிகமாயிருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே ரொம்ப டீடைலா நேத்து வீடியோல பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த அமைதி ஒப்பந்தத்துல ஒரு வழியா ரெண்டு சைடுல இருந்துமே சைன் பண்ணிட்டாங்களா, இந்த போர் இதோட முடிய போகுதா இல்ல அடுத்த கட்டம் போக போகுதா, இதுக்காக ஒரு 14 முக்கியமான அம்சங்கள் அந்த டாக்குமெண்ட்ல இருந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீடைலா இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒப்பந்தம், அந்த டாக்குமெண்ட் சைன் பண்றது எல்லாமே நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான அந்த சைன் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு தரப்புல இருந்துமே பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்க என்னதான் டீட்டெயிலா நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா இந்த G7 உச்சி மாநாட்டுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம், அது எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்னா நான் திரும்பவும் ஈரானை அட்டாக் பண்ணுவேன், ஈரான் மேல நேரடியா குண்டு வீசுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆத்தி என்னடா அது, இந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியல, இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காப்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஈரானோட அதிபர் ரெண்டு பேருமே இந்த அமைதி ஒப்பந்தத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனலா சைன் பண்ணிட்டாங்க. இது உலக நாடுகள் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கப்புறமா நமக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. சரி ஓகே, இதுக்கு முக்கியமான காரணமா இருந்த அந்த 14 முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம். அமெரிக்கா ஈரான் ரெண்டு பேருக்கும் இடையில இந்த போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கனால அந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுலயும் அமெரிக்காவுக்கு லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. இதுல உயிரிழப்பு யாருக்கு அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரான் சைட்ல தான் இருக்கு. ஈரானோட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த போர் அப்படிங்கிறது ரொம்பவே உக்கிரமா இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க வேண்டாம், எனக்கு மொத்தமா இந்த நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மட்டும் நிம்மதியா அமைதியா இருந்தா போதாது, உலக நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை என்ன பண்ணணும், திரும்பவும் ஓபன் பண்ணணும், அங்க கப்பல்கள் போறதுக்கு அங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஈரானோட அமௌண்ட் எல்லாமே டாலர்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பேங்க்ல முடக்கி வச்சிருக்காங்க. சோ அது எல்லாத்தையுமே நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப ஈரான் ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு செழிப்பா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது எங்களோட எண்ணெய் பிசினஸ் தான். சோ திரும்பவும் நாங்க இந்த எண்ணெயை எல்லா நாடுகளுக்குமே விற்பனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே இதுல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வேணாம், இன்னும் ஒரு 60 நாளுக்குள்ள இந்த நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. இந்த போரால ஈரானுக்கு ஏகப்பட்ட சேதாரங்கள்லாம் ஆயிருக்குள்ள, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கோடி டாலர் கேட்டிருக்காங்க. இதை அமெரிக்கா மட்டும் இல்ல, உங்க கூட்டாளி எல்லாருமே சேர்ந்து எனக்கு நீங்க மொத்தமா இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஈரானோட துறைமுகத்துல ஏகப்பட்ட தடைகளை அமெரிக்கா போட்டு வச்சிருக்காங்க. யார் கூடயுமே இந்த வர்த்தக ஒப்பந்தம் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த தடைகளையுமே நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தியுமே சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதியா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஏற்கனவே பழைய தடைகள் போட்டிருக்கீங்கல்ல, அதை மட்டும் நீங்க நீக்கினா போதாது, இதுக்கப்புறமா புதுசாவும் எங்க மேல எந்த ஒரு தடை அப்படிங்கிறதுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்துமே சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறமா நான் அணு ஆயுதம் எதுவுமே தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. உனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எங்களோட அணு நிலையங்கள்ல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. அப்படி செக் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு குழுவை அமைச்சு கூட நீங்க எங்களை எப்ப வேணா நீங்க வேவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 12 to 14 இதுல என்ன மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 14 முக்கிய அம்சங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஐநா சபை கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க இதுக்கு ஒப்புதல் கொடுக்கிற மாதிரியான விஷயங்களுமே அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுல, அதனால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, மக்கள்
மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க, மத்த நாடுகளுமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்குல்ல. சோ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கறத நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த அமைதியை கெடுக்கிற விதமா யாராவது உள்ள வந்து ஏதாவது கலவரம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அது வந்து உங்களோட கூட்டாளியா இருந்தாலும் சரி இல்ல என்னோட கூட்டாளியா இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து பத்தி பேசியிருக்காங்க. ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப அமெரிக்கா ஈரான் அப்படின்னாலே ரொம்ப ஏதோ ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரியும் ஒரு அவங்களுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே இதுக்கப்புறமா வேணாம், நம்மளும் அப்படியே ரொம்ப நட்பா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுமே சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம், வர்த்தக ஒப்பந்தம் பண்ணலாம், இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம வந்து இந்த டீலை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 14 அம்சங்கள் கொண்ட அந்த திட்டங்கள் வந்து இருந்தது. இதுல ஃபைனலா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஈரான் சைடுல இருந்துமே வந்து சைன் பண்ணிட்டாங்க. சோ இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு வழியா வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை முடிச்ச கையோட நம்ம பிரதமர் மோடி அவர்களை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மோடி அவர்கள் வந்துட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இந்த வணிக ஒப்பந்தம் சம்பந்தமாலாம் அவர்கிட்ட வந்து பேசி ஜெயிக்கவே முடியாது, அவர்கிட்ட பேசினா நம்ம தான் வந்து தோத்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து என்னைக்குமே வந்துட்டு மோடி அவர்கள் மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாது, என்னோட கேரக்டர் வேற அவரோட கேரக்டர் வேற, அவர் வந்து ரொம்ப நிதானமா அமைதியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது வந்து ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. இந்தியா மேல யாராவது வந்து கை வச்சீங்க அப்படின்னா நாங்க வருவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா 3 இந்தியர்கள் வந்து இறந்து போனதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததே அமெரிக்காவோட தாக்குதல் தான். ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இது சம்பந்தமா ஏன் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வந்து இந்தியர்களை தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இதே ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓமன்ல ஈரான் வந்து ஏவுகணை மூலமா இந்தியர்களை வந்து தாக்குனாங்க. அப்போ நம்ம வந்துட்டு அவங்க கூட சண்டைக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் இருக்கு. சோ பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல ஈரானா இருக்கட்டும் எல்லாரு கூடயுமே ஒரு நல்ல ஒரு நட்புல போயிட்டோம், எந்த ஒரு பகையும் இல்லாம நமக்கு எதுக்கடா வம்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது, அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருக்காரு. சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து பேசினது சரியா, அவர் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காரா, இந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் ஒரு வழியா வந்து முடிஞ்சிருச்சு, இதோட இது எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்களா, இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சைன் போட்டதெல்லாம் நான் வந்து ஒரு கணக்காவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வார வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.